ஆரம்பிக்கலாங்களா? ஆமா லைன் தானே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது ஓடி நாலு காலத்தை போட்டான் ஓடும். கரண்ட்டு பார்த்தா காக்காடி வண்டி கூப்பிடுவோம் பார்த்தா கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. ராசான மாடியா 2 மாடா உங்க அம்மா தான் சொல்லிட்டு. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியவானே அது என்ன? எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? அப்படி அட இது ரவுண்ட் பண்ணு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐயோ போச்சே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலன்னா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலன்னா குறவனை கடிச்சு முழுங்கிற வேண்டியதான். எனக்கு பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உன்னை தெரியுண்டா எனக்கு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு, அக்னி குழம்புடா. அக்னி குழம்பு. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்ன ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. ராக்காய் மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு பத்தலாம் முடியும். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி. நம்ம ஒண்ணு இந்த பைத்தியக்காரி என்னதான் பண்றா? இப்ப என்ன வச்சு குரலி வித்து பண்றதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறா. பேசாம இவ்வளவு இந்த 2 கையால அடிக்கலாம். என்னடா திங்கிங்? ஓ
நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுல இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களா? ஆராய்ச்சி பண்ணியல்ல, டீ போச்சு எழுதிச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. 1050 தண்ணி ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுல 2 கல்யாண மண்டபம் ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு. சொல்லு. சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட் சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார், சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடறேன். அப்ப நீ ஓ குரலி வித்தையா? 1200 அடி போட்டு. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல. அத நான் சொல்றதுல 50 அடி டேய், இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குள்ள கீழ போடா. நீ வர உண்மை சொல்லணும். கோட் அடிச்சுங்க, நான் அவுத்து கும்பிட்டு பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா வாங்கண்ணே. அட என்றா வாங்க. அது எதுக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சுவாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறதுல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கே? அகத்திய முனிவர் தீர்த்த கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலுமானி பண்ற. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. வாங்கண்ணே, வண்டியில இருங்கண்ணே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எஸ் இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா. பாத்தீங்களா சார், செருப்பால அடிப்பேங்கிறாங்க. சென்ட்ரஸ் பேர்ட்ட வேலைக்கு வந்தது போ செத்த நாள் கோர விட மாட்டேங்கிறானே. ஒரு கீரி குடிக்க விட மாட்டேங்கிறான், அங்கிட்டு இங்கிட்டு நகர விட மாட்டேங்கிறான். ஏதோ கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி விட்டான்னு பல்ல கடிச்சு. எவ்வளவு தண்ணி வருதுங்க? எது அது தண்ணி ஓடுது. அதான் தண்ணி அது வந்ததான் போர் போடும்போது தண்ணி ஏறி வந்து போயிடுச்சு. இப்படின்னா கேப் நல்ல கேப்பு, ஆனா தேங்காய் போய் இளமாடுது. அது 2-3 பிட்டு கடிச்சிச்சு. மேலே ஒரு பிட்டு, அடியில் ஒரு பிட்டு, 700 மேலே ஒரு பிட்டு. தண்ணி ஓடி வந்ததுதான். சரி சரி சரி. சரி, அதுக்கும் சம்மதமே இல்லையா? அது அந்த ரூட்ல இருந்து. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது.
நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு He tried it. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போல்டு இந்த தண்ணி மணியெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அதே சாக்கில் எங்கள் அப்பாவும் போய் தேங்காவை தூக்கிட்டு போய் தண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிரிப்பாக வருது. ஆனால் தண்ணி இந்த இடத்துல தான் இருக்கும் சொன்னாங்க. பூஜை போட்டு போரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. தண்ணி வரணும் வழியாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு மனசு போடும்போது எனக்கு ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கொஞ்சம் கால் போர் போடும்போது ரொம்ப ஒரு சவுண்டு. நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போர் வண்டி 2 போர் வண்டி வர ஆரம்பிச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பிட் பண்ணாங்க. பாதி நேரம் ஃபுல்லாக புகையாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஈவினிங் ஒரு 6 o'clock ஆரம்பித்தோம். போர் வண்டிலாம் வர வந்துச்சு. எல்லாம் போர் போட ஆரம்பிச்சிட்டோம். பாதி நேரம் ஃபுல்லாக போக தான் வந்தது. போக போக என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நைட்டு ஒரு 11 o'clock ஃபுல்லாக அந்த புகை தான் வந்தது. புகையாக வந்துட்டே பாருங்கள், ஃபுல்லாக புகை தான் வருது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 900 அடிக்கு போர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு போட்டு கூட தண்ணி வரல. நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு பார்த்தோம். வெறும் புகையாக கிளம்புது. எல்லாம் இந்த போர் போடுவோம், தேங்காயை வச்சு பார்க்குறேன், மாங்காய் வச்சு பார்க்குறேன், இந்த போல்டு நெட்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறவங்க நம்பணுமா நம்ம கூட எனக்கே டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இதுக்கே 10 பேர் பார்த்துருப்பாங்க இந்த போருக்கு. எங்கள் தாத்தா இதுக்கே 30,000 நம்மலாம் செலவு பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 2 கும்பல் தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு 1 லட்சம், இது ஒரு 50,000, மொத்தம் 150 lakhs ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னாலே நம்ப முடியல இந்த 900 அடிக்கெல்லாம் இவ்வளோ காசு கேட்குறாங்கன்னு. அதை விட அந்த இயற்கையை கணிக்கிறதுக்கு யாரால முடியாது. ஐ திங்க் எத்தனையோ பேர் தண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு 3rd போர் இல்லை, 2 கிணறு ட்ரை, 2 போர் சும்மா குடிநீர் மட்டும் சப்ளை ஆகிட்டுருக்கு. இப்போ என்னன்னா அதை நம்பி இந்த 3வது போரை போட்டோம் தண்ணி வரேன்னு சொல்லிட்டு. கடைசியாக போக தான் வந்தது இல்லை. ஒரு நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக புகையாக போச்சு. பணமும் அந்த மண்ணாக போச்சு. யாரை நம்பதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே தேங்காயிலையும் நட்டில் போலில் மண்ணில்
அதுதான் இயற்கையை மிஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது. பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எவனும் கிடையாது. நிறையா விவசாயிங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறையா பேர் தேங்காய்க்காக சொல்கிறவனை நம்பி, இந்த மாட்டை பார்க்குறவனை நம்பி போரை போட்டு கிடைச்சா மண்ணாக போய் பணம்லாம் புகையாக போயிருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருந்தா கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் போர் பார்த்துக்காங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், காசு இவர் தான் கொடுத்துருவாரு. யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்களாம் லைக் இது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா?